இந்த ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி லீக் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் துபாயில் மோத போகிறாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய யாருமே நம்ப முடியாத கெட்ட செய்தி ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் இன்ஜூர் ஆகியிருக்காரு. அதாவது அடிப்பட்டு அடுத்ததான் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ரோஹித் சர்மா விளையாட முடியாத மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி ரோஹித் சர்மா அவருக்கு என்னதான் ஆச்சு, அப்படி அவரால் விளையாட முடியாம போச்சுன்னா நம்ம இந்திய அணியை வழி நடத்த போறது யாரு? மேலும் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட்லையும் கிட்டத்தட்ட 3-4 சீனியர் பிளேயர்கள் இந்த கடைசி லீக் ஆட்டத்தில் இருந்து நீக்கப்பட இருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ரோஹித் சர்மா அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டுகிட்டே இருக்கிறப்ப கூட சுமார் 12வது ஓவரில் இருந்து 20வது ஓவர் வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஓவர்கள் ரோஹித் சர்மா மைதானத்தில் இருந்து அவர் ஃபீல்டிங் பண்ண முடியாம உள்ள போயிட்டு வந்தாரு. அதே போல பேட்டிங் பண்றப்ப கூட வேகமா ஓட முடியாம ரோஹித் சர்மா அவர் சிரமப்பட்டதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆமா, ரோஹித் சர்மா அவரை பொறுத்த வரைக்கும் தற்போது கம்ப்ளீட்டா ஃபிட்னஸ் இல்லாத ஒரு நிலைமையில தான் ரோஹித் சர்மா இருக்காரு. அதே போல துபாயில மிகப்பெரிய மருத்துவமனையிலும் நேற்று முழுக்க ரோஹித் சர்மா அவர் அட்மிட் செய்யப்பட்டு கம்ப்ளீட்டா அங்க ரெஸ்டும் எடுத்து சிகிச்சையும் ரோஹித் சர்மா அவரை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப வழியால ஒரு சில நிமிஷங்கள் ரோஹித் சர்மா அவர் அங்க துடிச்சிருக்காரு. அந்த புகைப்படங்களும் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல ரோஹித் சர்மா அவர் இருக்காரு அப்படிங்கிறதால தற்போது கண்டிப்பா நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இருந்து ரோஹித் சர்மா அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அடுத்ததா செமிஃபைனல் ஃபைனல் விளையாட வேண்டியது இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா இந்த ஆட்டத்தில் இருந்து ரோஹித் சர்மா அவர் நீக்கப்படுறாரு அப்படிங்கிற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாகவே வெளியாயிடுச்சு. அதே போல துணை கேப்டனான சுப்மன் கில் அவர் தான் நம்ம இந்திய அணியின் கேப்டனாக வழி நடத்த போறாரு. அடுத்ததாக ரோஹித் சர்மா அவரை தொடர்ந்து முகமது ஷமி அவருக்கும் ரெஸ்ட் தர முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா செமிஃபைனல் ஃபைனல்ஸ் அடுத்து நம்ம இந்தியா விளையாட போறதால இன்ஜூர்ல இருந்து குணமாகி வந்தவர் தான் ஷமி. அதனால ஷமி அவருக்கும் ஓய்வு தர கில் அவர் முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா கே எல் ராகுல் தொடர்ந்து இந்த தொடர்ல நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா விக்கெட் கீப்பிங் டிஆர்எஸ் இந்த எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவர் கோட்டை விட்டுறாரு. அதனால ரிஷப் பண்ட் கே எல் ராகுல் அவருக்கு பதிலா இந்தியன் டீமுக்கு உள்ள வர இருக்காரு. அதே போல ரோஹித் சர்மா அவர் வெளியே போன அந்த இடத்துல அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் அவர் நம்ம இந்திய அணிக்காக ஓபனரா கில் அவர் கூட இறங்க போறாரு. அதே போல முகமது ஷமி அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா ஹர்ஷ்தீப் சிங் அவரும் உள்ள வர போறாரு. சோ இந்த 3 மிகப்பெரிய மாற்றங்கள் தேவையா அப்படின்னு தான் தற்போது கிரிக்கெட் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்தியா ஜெயிச்சாதான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலாவது இடத்தை எட்டி பிடிக்க முடியும். அதன் காரணமா செமிஃபைனல்ல ஆப்கானிஸ்தான் அணி அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு கணிசமாக இருக்கு. அதனால இந்த ஆட்டத்தை லேசா எடுத்துக்காம கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு நம்ம இந்தியா முயற்சி பண்றது நல்லது. ஸோ அந்த வகையில் விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனராக கில் அவர் கூட ஜெய்ஷ்வால் இறங்குறாரு. 3வதா விராட் கோலி, 4வதா ஸ்ரேயஸ் ஐயர், 5வது இடத்துல கே எல் ராகுல் அவருடைய இடத்துல ரிஷப் பண்ட், 6வதா ஹர்திக் பாண்டியா, 7வதா ஜடேஜா, 8வதா அக்ஷர் பட்டேல், 9வதா குல்தீப், 10வதா ஹர்ஷித் ராணா, கடைசி 11வது பிளேயரா ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த பிளேயிங் 11 தான் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் இல்லாத ஆட்டமாக இந்த ஆட்டம் இருந்தாலும் செமிஃபைனல் ஈஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆட்டம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட விளையாட போகிறாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா இன்ஜூரில் இருந்து விளையாட முடியாமல் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவரு கூட ஷமி, கே எல் ராகுல் இவங்களும் கூட ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக இந்த இளம் படையை கொண்டு கில் அவருடைய தலைமையில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை வீழ்த்துவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.